எவ்வளோ பேர் மூத்த அரசியல்வாதிலாம் கட்சியில் இருக்கிறாங்க. இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். இங்கிருந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் ஆந்திரா வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா இவரால முடியுமா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். ஃபர்ஸ்ட் அவர் குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அரசியலே தெரியல சார் அவருக்கு, எல்லாம் வந்து எழுதி கொடுத்து படிக்கிறார் சார் அவரு. ஸோ இப்படிலாம் நம்ம பேசினா காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். அரசியல் யாரு வந்தாலும் பரவாயில்ல, நல்லது செய்யணுங்க. உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். தாவேக்காவும் பிஜேபியும் வந்து கூட்டணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி அடுத்த தாவேக்கா உண்மை 100 உண்மை நல்லா வரும் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். சார் மற்ற கட்சியெல்லாம் வந்து சும்மா சார். இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. யார் வந்தாலும் வந்து இப்ப குடும்ப அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சண்டை கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க. ஒரே கட்சி எங்களுக்கு எதுனா ரெட்டையில கட்சி தான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஆனா 2026 எலெக்ஷன்ல திரு விஜய் அவர்கள் தான் அரசியலோட மாற்றம்னு சொல்றாங்க. அவர் ஆட்சி அமைச்சு அரசியலமைப்புல மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி மாற்றம் வரும்? அதாவது பழுத்துக்கும் காதிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் மூத்த அரசியல்வாதிலாம் கட்சியில இருக்கிறாங்க. இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க? இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 3 ட்ரிப் இருந்துதான் முதலமைச்சர் ஆனாரு. இவருக்கு என்ன தெரியும்? நான் முதலமைச்சர் ஒரு ஏரியாவா? இங்க இருந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் ஆந்திரா வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா இவரால முடியுமா? அவர் குடும்பத்தை அவரால பார்க்க முடியல, இதுல வேற மக்களை எப்படி அவரு காப்பாற்ற போறாரு சொல்லுங்க? இதெல்லாம் வந்து கருத்துக்கு ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் அவர் குடும்பத்தை பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், MP பட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அரசியல் வரணும். சும்மா சாதாரணமா வந்து முதலமைச்சராக வரக்கூடாது, கர்ப்பிணி பசங்க வச்சுட்டு ஆடக்கூடாது. அதனால அடுத்த சிஎம் வந்து எடப்பாடி ஐயா தான். ஃபர்ஸ்ட் ஆட்டோக்கு மீட்டர் ஏற்ற சொல்லுங்க. அவர் வந்து என்ன நல்லது செய்வார் அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து என்ன ஏதுன்னு அரசியல் மாற்றம் என்ன தெரிஞ்சுட்டு வர சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டு வர்றவங்க தான் சார். அதே மாதிரி தான் சார் இவரும் இருப்பாரு. இவர் ஃபர்ஸ்ட் அரசியலே இன்னும் தெரியல சார் அவருக்கு, எல்லாம் வந்து எழுதி கொடுத்து படிக்கிறாரு சார் அவரு. மக்கள் காசு எங்களுக்கு கொடுக்குற எதுவுமே ஃப்ரீ வேணாம் சார், எதுவுமே ஃப்ரீ. இந்த ஆட்சி சரி அந்த ஆட்சி சரி ஃப்ரீ ஐட்டமே எது வேணாம். எல்லாம் உழைக்கிறாங்களா? 10 ரூபா டிக்கெட் போடுறாங்களா? அதுல 5 ரூபா கொச்சு கொடுங்க. கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க. இது 50 வருஷமா சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? 25 ரூபா மினிமம் ஆகுறாங்க. பெட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனை தான். அது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லி வந்தது? கொச்சு விடுறோம், மானியம் தரேன், அது தரேன், ஏதாவது கொடுத்தாங்களா? கொரோனால வந்து ஐயோ ஓட்டுநருங்க எல்லாமே குறைஞ்சுதாங்க, எல்லாமே குறைஞ்சி ஓட்டி சூப்பரா அமுகமா இருந்தாருங்க. எடப்பாடி வரணும்னு தான் எனக்கு, நான் போன வாட்டி இந்த வாட்டி சொல்லல, எல்லா இதுவும் எடப்பாடி தான். அவர் அடிப்பட்ட பாம்பு. இப்ப இன்னும் வந்தா அம்மா மாதிரி வந்து நல்லா செய்வார். ஒரு இது இருக்கு. இவங்க வந்து அரசியல் குடும்பத்தை தான் வாழ்றாங்க. எடப்பாடி வந்தா 100% உண்மை. எதிர்கட்சியா அவர் ஒரு வாய்ஸோருமே பண்ண மாட்டேங்கிறாரு, எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாரு. திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப பிரச்சனைகளை எடுத்து பேசினாங்க. எல்லாம் அவங்கள மாதிரி நியூஸுங்க வந்து சொல்றதுதான். எல்லாம் நியூஸுங்க எங்க சாதகமா டிஎம்கே தான் சொல்றீங்க, ஏடிஎம்கே யார் சொல்றீங்க? 50% நல்லது செய்ய. அரசியல் யாரு வந்தாலும் பரவாயில்ல, நல்லது செய்யணுங்க. நல்லது செஞ்சா நல்லதுங்க. யார் இது வரைக்கும் பஸ் பாஸ் ஏத்திட்டாங்க? ஒண்ணுங்க வாவுஸ் நகர்ல இருந்து லூகாஸ் பாதுக்கு 25 ரூபாங்கிறான் ஸ்பெஷல் பஸ். லோக்கல் பஸ் விடுதே கிடையாது, எல்லாம் ஏசி போட்டு தான் விடுறான். 1 ஹவருக்கு 1 ஹவர் தான் வருது வண்டி, பஸ்ஸே வருது கிடையாது. 9 மணிக்கு போற ஆளு 10 மணிக்கு வேலைக்கு போறாங்க, 25 ரூபாங்கிறான்.
4 ஷாப்புக்கு அவன் சம்பளம் வாங்குது 13,000 வாங்குறாங்க. செக்யூரிட்டி வேலைக்கு நானும் செக்யூரிட்டி வேலையை தான் பாக்குறேன். விலைவாசி ஏறி போச்சு. பஸ் ஆச்சு 1000 ரூபாய் பஸ் 1500 ஆக்கிறாங்க. பஸ் வருது கிடையாது. பஸ் இங்க லூகாஸ்க்கு டெய்லி நடந்து போறாங்க. நைட் வரும்போது 12 மணி வருதுங்க. லூகாஸ்ல இருந்து வேலை முடிச்சு வரேன். நான் நடந்து வரேன். 12 மணிக்கு வரேன். 12 மணிக்கு வந்து வீட்டுல இருந்து ஸ்டார்ட் படுக்கிறாங்க. மாறும்னு நினைக்கிறேன். மாறும் நல்லா தான் இருக்கும். புதுசா ஒரு 2 பேரும் பார்த்து எல்லாம் இதாகி போச்சு. நல்ல புதுசா ஒரு ஆள் வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. தாவேக்காவும் பிஜேபியும் வந்து கூட்டணி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி அடுத்த தாவேக்கா உண்மை 100 உண்மை நல்லா வரும் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தாவேக்கா வந்து இன்னும் வந்து இப்போ அரசியல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் விஜய்க்கும் தெரியும். விஜய் வந்து 4 பேர் பேசுறது சொல்றதை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், தற்கொலை ஆட்சி மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாம் தற்கொலை அதே மாதிரி எனக்கும் வாய் வருது. அதனால சின்ன பசங்களை வச்சு அவர் சொல்றாரு. ஊருங்கெல்லாம் போனா ஏடிஎம்கே டிஎம்கே தான். டிஎம்கே ஏடிஎம்கே தான் சார். மற்ற கட்சியெல்லாம் வந்து சும்மா சார் எல்லாம் சொல்றாங்க நல்ல செய்வேன் எல்லாம் சம்பாதிக்கிறது தான் சார் பார்க்குறாங்க. எல்லாம் வந்து அரசியல் அவங்க சுயநலத்துக்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யாருமே இல்லை. எடப்பாடியில் விவசாயி அவர் வந்து சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. விவசாயம் பார்த்துட்டு போகணும். இன்னும் அவருக்கு 65 வயசு 70 வயசு இன்னும் கொஞ்ச நாள் நல்லது அம்மா மாதிரி செஞ்சுட்டு போகணும் அவர் ஆசைப்படுறாரு. டிஎம்கே வந்து செய்கிறாங்க. மக்கள் வெளியில் செய்யல. இந்த இவ்வளோ 4 வருஷம் செய்யாது 5 வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து இந்த மாதத்தில் 5000 கொடுத்தா யார் செய்வாங்க? யார் ஒத்துப்பாங்க? 1000 கொடுத்தாலாம் மாதம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபானாலும் 5000 சரியாக போச்சுங்க. 5000 நீ மொத்தமாக இது கொடுக்குறீங்க. 5000 எதுக்கு மொத்தமாக வருது? அதனால ஒன்றும் ஆட்சியில் வந்து யார் வந்தாலும் வந்து இப்போ குடும்ப அரசியல் மாதிரி ஆயிடுச்சு. இது எடப்பாடி வந்து குடும்ப அரசியல் இல்லை சார். மக்கள் ஆட்சி. மக்களுக்காக கஷ்டப்படுறது பள்ளியும் அது மக்களுக்கு நல்லா தெரியும் புரியும். மக்களுக்கு இந்த வருஷம் 2026 அடுத்த மாசமா எந்த கூட்டணி அமைச்சாலும் சரி ஆட்சி நல்லபடி உட்காந்து நல்லபடி பண்ணுங்க. இந்த கட்சி ரெட்டையிலை பத்தி குறை சொல்ல, திமுக குறை சொல்ல. எந்த ஆட்சி வந்தாலும் யார வந்தாலும் ஆனா ஒரு இடமாற்றம் வந்தா நல்லா இருக்குங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நல்லபடி பண்ணணும். அதான் நான் சொல்றேன். எந்த கட்சி பத்தி குறை சொல்ல. எந்த கட்சினாலும் வரல. திமுக சரி விஜயம் சரி எந்த கட்சி தான். ஆனா வந்தா நல்லது பண்ணுங்க. சென்னைக்கு 3/4 பேருக்கு ஹிந்திக்காரன் தான் 3-4 லட்சம் ரூபாய் இருக்கும். சென்னையில் வேலை செய்யறவங்க வேலை கிடையாது. 12,000 சம்பளம் அவங்க 8,000 வேலை கொடுத்து உட்காந்து இருக்காங்க. எங்களுக்கு வேலை கிடையாதுங்க. அதான் சொல்லலாம். அது மேல நான் எதுவும் பேசுற மாதிரி இல்லைங்க. இந்த மாதிரி சந்தன கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க. தண்ணி கூட போட்டுருவாங்க. ஆனா பிஜேபி கூட போனா ஓட்டு போட மாட்டாங்க. அது கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவரே மேடையில சொல்லிட்டாரு யார் கூட கூட்டணி இல்ல நான் தனிச்சா நின்று கெளிப்பேன் அப்படின்னாரு. இப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது பேச்சுவார்த்தை நடந்துக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் நாளைக்கு அவங்க கூட கூட்டணி வந்துட்டாருன்னா அவர் சொன்னதெல்லாம் என்ன ஆச்சு? அவர் என்ன சொன்னாரு? என் கூட வந்து ஆட்சியில பங்கு தரேன். இது மூத்த கட்சி போய் இப்ப ஆரம்பிக்கிற கட்சியில போய் சேரலாமா? அதெல்லாம் எங்க இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரே கட்சி எங்களுக்கு எதுனா ரெட்டை இலை கட்சி தான்.